2 ஆண்டு காலமா மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயானால ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல. ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல. அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இவர் மணிப்பூர் பாலிடிக்ஸ் பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏரோ ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பிரச்சனை இல்லாம நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன? ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்கறாங்க. 2 சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கும். அடுத்து என்ன நடக்கும்? இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, பிரசிடென்ட் ரூல். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது, அது நடக்குது, கும்பமேளால இது நடந்தது, மணிப்பூர்ல இது நடந்தது சொல்றாரு. உள்ளூர்ல, சொந்த ஊர்ல, சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டாரு? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நாம உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க. கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை. அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல. ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் பேர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஐயா. என்ன சுற்றறிக்கையில போட்டிருக்காருன்னா, தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு. சர்டிபிகேட் யாருன்னு? ஏடிஜி லா அண்ட் ஆர்டர். சுற்றறிக்கை காட்டுறேன் பாருங்க. மாநிலத்தினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் ஒத்துக்கிறாரு, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு. ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க? பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். டப்பிங் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தானம் தேவைப்படுறாரு. முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இருந்து இம்போர்ட்டட். அவங்ககிட்ட அமைச்சர்கள் எல்லாம் இம்போர்ட். நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி, இங்க பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி, எல்லாம் இம்போர்ட்டடுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. காரணம், திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா? 35 அமைச்சர்கள் 13 பேர் அதிமுக இருந்து வந்திருக்காங்க. ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தேவையில்லைங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம். முதியோர் உதவித்தொகை மத்திய அரசு நடத்துறது, ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது. இது போன்ற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க. முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள். மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் 2.5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. சில இடத்துல 3.5 மடங்கு. ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம். 46,000 கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. விமான நிலையம், துறைமுகத்திலிருந்து இவ்வளவு வேலைகள். அதனால எந்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க? 10 ஆண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க? 4 முறை. தமிழ்நாடு அப்பனா 6 முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லயே இல்ல. அந்த 4 முறை பயன்படுத்தியதுக்கு 8,800 கோடி ரூபாய் வந்துச்சு. தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம். நாம எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கோம்? 10 ஆண்டுகள்ல 4 முறை பயன்படுத்தி இருக்கோம். 11 ஆண்டுகள், 11வது பட்ஜெட் நாம 1,60,000 கோடி கொடுத்திருக்கோம். அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு. எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது. நமக்கு 2021-22 மிகப்பெரிய அளவுல 1,20,000 கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவேக்கு வந்துச்சு. போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க, இந்த ஆண்டு பீகார் கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாதோ அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது. முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? நாங்க கேட்கிற ஒரே கேள்வி. நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். 2014 மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்துச்சு? காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு? நம்ம ஆட்சியில் எவ்வளவு வந்துச்சு? அதன் பிறகு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். மேடை போட்டு விவாதிக்கிறோம் பட்ஜெட்டை பத்தி. நான் சொன்னேன், ஓகே, நீங்க மாநில அரசு பட்ஜெட்டை பேசுங்க, நாங்க மத்திய அரசு பட்ஜெட்டை பேசுறோம். இருவரும் மேடை போட்டு விவாதிப்போம். உங்ககிட்ட டேட்டா இருக்கு, நீங்க வெள்ளை அறிக்கை கொண்டு வாங்க, நாங்க மத்திய அரசு டேட்டாவை கொண்டு வர்றோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தமாக தெரியட்டும், யார் தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, மோடி ஐயா எவ்வளவு கொடுத்திருக்காங்க, மன்மோகன் சிங் ஐயா எவ்வளவு கொடுத்திருக்காங்க.